ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்பெஷலான அடை பாயசம். இந்த கேரளா ஸ்பெஷலான அடை பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அடை பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, அடையை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அடை இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மூணு டைம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். வெள்ளைப்பாகு, அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு நெய், நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்த அடை. பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருந்த அடையை நம்ம சட்டியில் போட்டு அதில் நம்ம வெள்ளைப்பாகை ஊற்றிக்கோங்க. அடையையும் வெள்ளைப்பாகையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெள்ளத்தில் உள்ள இனிப்பு அடைக்குள்ளே நல்லா போகணும். வெள்ளைப்பாகு அடைக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆனதாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நல்லா இந்த மாதிரியான பதத்துக்கு வந்துடணும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம். அதில் செகண்ட் எடுத்த தேங்காய் பாலையும் தேர்ட் எடுத்த தேங்காய் பாலையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து தேங்காய் பாலை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. நிறையா நெய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறையா நெய் போட்டுக்கோங்க. நெய் ஊற்றின அந்த பாத்திரத்தில் முந்திரி பருப்பை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலர் வரணும். நல்ல கோல்டன் கலரில் வந்த இந்த முந்திரி பருப்பையும் நெய்யையும் எடுத்து நம்ம அடை பாயாசத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் அடை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க கைஸ், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடிப்பொலி.